தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்பது குறித்து சட்ட வல்லுநர்களின் பரிந்துரையின்படி ஆளுநர் முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக குழப்பம் நீடித்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, சட்ட வல்லுநர்களான சோலி சொராப்ஜி, மோகன் பராசரன் ஆகியோரிடம் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சட்ட ஆலோசனைகளை கேட்டிருந்தார். இதில் 3 பேர் 1998ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க செய்ததைப் போலவே தமிழகத்திலும் செய்யலாம் என்று பரிந்துரை செய்துள்ளனர். இதற்காக அதிக அளவு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும், ஒரு வார காலத்திற்குள் இந்த நிகழ்வுகள் முடிந்து அதிக அளவு எம்எல்ஏக்களை பெற்றுள்ளவரை முதல்வராக பதவியேற்க அழைக்க வேண்டும் என்றும் சோலி சோராப்ஜி ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளார். இந்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே முடிவுகளை ஆளுநர் எடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1998ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜெகதாம்பிகா பால் மற்றும் கல்யாண் சிங் ஆகியோர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போது சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.